மீண்டும் நெட்போர்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீர்த்துளி உருவாக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஆல்ரெடி நான் லீஃப் பிக்சர் வந்து ஒன்று டவுன்லோட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு மேலே நீர்த்துளியை நம்ம எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து லைட் சோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் வருதுன்றதை பார்க்கணும். ரெண்டாவது நம்மளுடைய சர்ஃபேஸ், இந்த இலையோட பகுதி எப்படி எதை நோக்கி இருக்குது. ஏன்னா நீர்த்துளி எப்பயுமே பள்ளத்தை நோக்கி தான் பிளெண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ செய்ய போகிறது அதை தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா டாப்லேருந்து தான் லைட் சோர்ஸ் வருது. இலை வந்து கீழே விழுகிற அளவில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு நேராக தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ பாலிகான் லாஸோ எடுக்கிறேன். ஏன்னா இதில் தான் நான் செய்ய போகிறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அழுத்தி எந்த இடத்துல வேணும் அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல நான் இப்போ நீர்த்துளிக்குரிய படத்தை ட்ராயிங் பண்ண போகிறேன். ஸோ ரஃபாகவே பண்ணுங்க, ஏன்னா இந்த லேயரை வந்து நம்ம அழிக்க தான் போகிறோம். நீர்த்துளியை எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் கற்பனைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை தான் நான் வந்து வாட்டர் ட்ராப்பாக செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒயிட் கலரை ஃபில் பண்ண போகிறேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம, ஏன்னா இதை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். இந்த லேயரை வந்து டெலீட் பண்ணி தான் போகிறேன். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நான் உருவாக்குறேன். உருவாக்குறேன்றதை விட நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அகெயின் இந்த லேயரில் வந்து ஷேடோஸ், பேக் ஷேடோஸ், ஃப்ரண்ட் ஷேடோஸ், லைட்டிங் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து பிளாக் ஷேடோஸ் தான் உருவாக்க போகிறேன். பிளாக் ஆர் பேக் ஷேடோ உருவாக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதில் நம்ம கையில் வரைஞ்சதுனால இதில் வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, செலக்டில் போய் லேயராக செலக்டில் போகிறோம். மறந்துட்டேன். ஸ்மூத் மாடிஃபைல போய் ஸ்மூத் கொடுங்க. எத்தனை பிக்சல்ஸ்க்கு அது ஸ்மூத் பண்ணணும்னு கேட்கும். அந்த செலக்ட் ஆகிருக்கு இல்லையா மார்க்கியோ, அதை தான் இதை செய்ய போகுது. ஓகே, இப்போ இந்த இது நம்மளுக்கு இவ்வளோ தான் பிளெண்ட் ஆகிருக்கு. ஐ மீன் இது நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஷேடோவை வந்து டவுன் க்ரியேட் பண்ணி பார்க்கணும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்றப்ப நம்ம லேயர் 1 செலக்ட் பண்ணிக்குவோம். எக்ஸஸாக இருக்கிற இந்த ஒயிட் கலரை டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ செலக்டில் போய் இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க. அன்வான்ட், அதாவது அந்த மார்க்கியூக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா ஒயிட்டும் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளாக் ஷேடோஸ்க்கு வந்துட்டோம். பிளாக் ஷேடோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ்ஷில் பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பெருசாகவே பண்ணிக்குவோம் ஆப்ஜெக்டை. இப்போ நம்மளோட லைட்டிங் வந்து டாப்லேருந்து வர்றதுனால ஷேடோஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரவுண்டாக தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரஷ்ஷோட சைஸு இதுதான். கண்ட்ரோல் டி கொடுத்துருவோம். நம்மளுக்கு அது தேவையில்லாததுனால அது மேலே இப்படி ஒரு ட்ராயிங் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிளட் டூலை வச்சு பிளரிங் டோட்டலாக பிளர் பண்ண போகிறேன். ஓகே, பிளர் பண்ணியாச்சு. இப்போ இதோட அவுட் ஸ்பேஸை வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு எரேசர் எடுத்து டெலீட் பண்ண போகிறோம். இங்கே வேண்டாம், இன்னர் மட்டும் நம்ம டெலீட் பண்ணால் போதும். ரவுண்டாக பண்ணிவிட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்றது நான் செய்ய உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கூட. இப்போது இந்த எரேசரை வந்து சின்ன சைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எனக்கு சென்டரில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் வேணும், ஆனால் ஓரத்தில் வந்து பிளாக் வேணும். 1 பிக்சல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த இதை டெலீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம எகெயின் இதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம்.
இப்போ சந்தேகமாக இருந்ததுன்னா நம்ம உடனே என்ன செய்யலாம்னா லேயர் 1 வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு வாட்டர் ட்ராப் அங்கே இருந்தால் என்ன ஷேட் வேணுமோ அந்த ஷேடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுவும் உங்கள் கற்பனைக்கு தான். இது இல்லை, இது சரியாக படலை அப்படின்னா இது ஒரு ஐடியா தான். நீங்கள் இதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, லேயர் 1 நான் ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் ஷேடோவுக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே தான் நம்மளோட லைட்டிங்கை அதில் லைட் எஃபெக்டை செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு நேமிங் பண்ணிக்கலாம். லைட்டிங் லேயர் ஆக்சுவலாக நம்மளோட ஆப்ஜெக்ட்லேருந்தே நம்ம லைட்டிங் லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல பிரைட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உங்களோட கலர் உங்கள் பார்வையிலே தெரியும், அதுதான் ஒயிட். ஸோ ஒயிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஒயிட் எடுக்க போகிறேன். ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் எடுக்க போகிறேன். ஒயிட் எடுத்துகிட்டு அதை இதுக்கு மேலே உங்கள் இஷ்டத்துக்கு ஜாயின் பண்ணுங்கள், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம தான் அழிச்சிருவாங்க எல்லாத்தையும். ஸோ இப்போது பிளர் பண்ணணும். இப்போ ஒயிட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்ம லேயர் 1 ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளர் பண்ணணும். ஓகே, இப்போ லேயர் 1 ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸஸாக இருக்க அந்த ஒயிட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணி ஆகணும். ஸோ லேயர் 1 செலக்ட் பண்ணுறோம். லேயர் 1 இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்மூத் பண்ண நீர்த்துளியோட டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் செலக்டில் போய் இன்வெர்ஸ் கொடுக்குறோம். இன்வெர்ஸ் செலெக்ஷன், அதாவது அதை தவிர மீதி அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ டெலிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லேயர் 1 நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு லைட்டிங் லேயரை செலக்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த லைட்டிங் லேயர் 1 இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டிங் லேயரை செலக்ட் பண்ணணும். ஏன்னா நான் ஆக்சுவலாக லேயர் 1லேயே டெலிட் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த எக்ஸஸாக இருக்கிற ஒயிட்டு டெலிட் ஆகலை, சாரி. எகைன் செலக்டில் போகிறோம், இன்வெர்ஸ். ஸோ Ctrl+Shift+I கொடுத்தா இன்வெர்ஸ் தான். இப்போ லைட்டிங் லேயர் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிறோம். இப்போ டெலிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா தெரியும். இந்த இடத்துல இருந்த ஒயிட் எக்ஸஸாக இருந்த ஒயிட் போகுது. இப்போ லேயர் 1 நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஜூம் 0 பண்ணிக்கோங்க. Ctrl+D பண்ணுங்கள். நம்மளோட நீர்த்துளியோட பேஸு எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டிங் கொடுக்கணும். ஏன்னா ஆப்ஜெக்ட்டு நீர்த்துளி மாதிரி தெரியணுன்னா மேலே இருக்க பபிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் வந்து ஃப்ளாஷ் ஆகணும். அது என்ன சொல்கிறது, ஃப்ளேர் இருக்கணும், லென்ஸ் ஃப்ளேர் இருக்கும், சாரி லைட்டிங் ஃப்ளேர் இருக்கணும். அதுக்கு நம்ம இன்னொரு லேயரை ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே வந்து லைட்டிங் லேயர்ஸ் LIGHTINGFLARE. அது முக்கியமான விஷயம். ஃபோட்டோஷாப் பழகுறப்ப இங்கிலீஷ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சி அதை விட்டுறாதீங்க. இங்கிலீஷ் தேவையே கிடையாது. இங்கிலீஷ் வந்து நாலேஜ் கிடையாது, அது ஒரு ஸ்கில். டான்ஸ் ஆட தெரிஞ்சவனுக்கு டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாடுறவனுக்கு பாட்டு பாட தெரியும். பாட்டு பாடுறது தான் நாலேஜ்னா கிடையாது. டான்ஸ் ஆடுறது ஒரு நாலேஜாக கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம இங்கிலீஷை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு. ஆனால் நீங்கள் பழக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். உங்களுக்கு ஸ்கில்ன்றது வேறு. அதனால் ஸ்கில்லையும் நாலேஜையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் நாலேஜை எவ்வளோத்துக்கு எவ்வளோ கேதர் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களால் சர்வை பண்ண முடியும். இவ்வளவு எதுக்கு மண்வெட்டி எடுத்து பூமியில் வேலை செய்ய தெரிஞ்சவன் நிச்சயமாக ஜெயிச்சுட்டு போயிடுவான். இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் அந்த மாதிரி வேணுன்றப்ப இதை நீங்கள் பழகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த ஷேப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற லைட்டிங்கை பொறுத்து தான் இதை வந்து நம்ம ஒரு நீர் குமிழி மாதிரி கொண்டு வர முடியும். ஓகே, மறுபடியும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம இதெல்லாமே வந்து ப்ளர் பண்ணுவோம், ஐ மீன் ஸ்மூத் பண்ண போகிறோம். இப்போ வந்து எனக்கு ப்ரஷ் எடுத்துட்டேன், அதில் ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ஒயிட்டை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். எதையும் உங்களோட இஷ்டத்துக்கு செய்யுங்க. அது ஆனால் ஃபைனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட ப்ராக்டிஸ் வந்து உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டெலிட், சாரி எரேசர் டூல் எடுக்கிறேன். எரேசர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம்
இந்த இடத்துல ஸ்பேஸ் ஒர்க் ஆகலை. என்னோடய நாய்ங்க கத்திக்கிட்டு இருந்ததுனால ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். சரி எகைன் இப்போ எரேசர் எடுத்துக்கலாம். இந்த எரேசர் வந்து 1 பாயிண்டில் வச்சுருக்கோம். ஸோ நான் கொஞ்சம் கூட்டிக்கிறேன் இப்போ, ஏன்னா எனக்கு இது வந்து தேவைப்படும். ஓகே, ஏன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் வேணுன்றதுக்காக தான் இந்த இதை கட் பண்ணுறோம். இப்போ பார்டரை மட்டும் விளிம்புகளை மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் பிளர் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ஆக்சுவல் சைஸ்னால் Ctrl 1 அழுத்தினீங்கன்னா இமேஜோட ஆக்சுவல் சைஸ் கிடைக்கும். 0 அழுத்தினீங்கன்னா இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த ஒயிட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் கொஞ்சம் பிளர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு டெலீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப எக்ஸஸாகவே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ கொஞ்சம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண போகிற ஒயிட்டு தான் டைரக்ட் லைட் எக்கோ ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். இங்கே வந்து பர்ஃபெக்டான ஒயிட்டை நம்ம எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரஷ் டூல் எடுக்கிறப்பெல்லாம் அங்கே போய்ட்டேன். மேக்ஸிமம் இதை வந்து சின்ன சைஸ் பண்ணிக்கோங்க, 3 or 2. இதை ஹார்ட்னஸ் வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம பிளர் பண்ண போகிறோம், சிங்கிள் பிளர். மறுபடியும் ஒயிட் எடுத்து வேற ஒரு லேயரில் கொடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம செய்ய வேண்டியது கடைசியாக தான் அதை நம்ம செய்ய போகிறோம். இந்த இது மொத்த இதையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லீனியர் கலர் ஆர் ஓவர்லே இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அது வரும். என்னடா இது வரைக்கும் வரவே இல்லை, வார்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட லேயரோட இது கலர் பேண்ட், மல்டிப்ளை, டார்கன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்து மேட்ச் ஆகலை, கலர் டாட்ஜும் மேட்ச் ஆகாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே ஓவர்லே போவேன், அப்படி இல்லைன்னா சாஃப்ட் லைட் போயிடுவேன். இப்போது இந்த சாஃப்ட் லைட்டு தான் இருக்கும். நம்ம ஹார்ட் லைட், விவிட் கலர், லீனியர் லைட், பின் லைட், ஹார்ட் மிக்ஸ், ஓவர்லே போவோம். ஓவர்லே போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் ட்ராப் மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, வாட்டர் ட்ராப்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அது கொஞ்சம் எம்போஸ் ஆகாத கொஞ்சம் பெரிய சைஸில் தெரியும். ஏன்னா இந்த ஒரு வாட்டர் ட்ராப் வந்து லென்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் நம்ம அந்த பேக்ரவுண்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது லேயர் 1 ஆன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், விசிபிலிட்டி கொடுக்குறோம். தென் மேஜிக் பேண்ட் எடுத்து அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அதே சைஸுக்குரிய பேக்ரவுண்ட் இமேஜை நான் கட் பண்ண போகிறேன். Ctrl C காப்பி பண்ண போகிறேன். சார் இப்போ அதே இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். Ctrl V காப்பி பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்டை அழுத்தி பார்த்தா தெரியும், இதை க்ளோஸ் பண்ணாலும் தெரியும். அந்த பேக்ரவுண்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணணும். பெரிய சைஸ் பண்ணிட்டோம். இப்போ லேயர் 1 ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ லேயர் 1 மறுபடியும் மேஜிக் பேண்ட் வச்சு லேயர் 1 செலக்ட் பண்ணி இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். எகன் லேயர் 3க்கு போயிட்டு ஷிஃப்ட் Ctrl I இன்வெர்ஸ் செலக்ட் இன்வெர்ஸ் டெலீட் பண்ண போகிறேன். அந்த க்ரீன் எல்லாம் போயிடுது. இப்போ லேயர் 1ஐயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ஆன் பண்ணுறேன். Ctrl D
0. இப்போ வாட்டர் ட்ராப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் இதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஒரு சின்னதாக ஒரு பிளாக் கீழே கொடுத்துட்டு மேலே ஒரு ஒயிட் லைனை கொடுத்துக்கலாம். இதை டாப் மோஸ்ட் லேயரில் எப்பயுமே செய்யுங்க. ஏன்னா நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒயிட் எடுக்கிறேன். ஒயிட்டு கொஞ்சமாக இவ்வளோதான் வரணும். இதை ஓகே. இப்போ நான் மறுபடியும் லேயர் 1 நம்மளோட ஒயிட்டு எஸ் அதை நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு மேஜிக் பேண்ட் மூலமாக அதை செலக்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எகைன் நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம் இல்லையா லேயர், ஆனால் நீங்கள் நேம் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதில் வந்து டெலிட் கொடுக்குறோம். அன்வான்ட் இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ லேயர் 1 வந்து ஆஃப் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் டி என்ஹான்ஸ் பண்ணிட்டோம் வாட்டர் லைன். இப்போ கீழே பிளாக் கொஞ்சம் கூட கொடுத்தா இதோட ஒரிஜினாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு லேயர் 4க்கு மேலே ஒரு லேயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் கீழே வந்து கொஞ்சம் பிளாக்கை யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் செலக்ட் பண்ணுறதுக்கு வைஸ் வர்சா டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளர் பண்ண போகிறோம். பிளர் டூல் எடுத்து பண்ணாலும் சரி. ஓகே, இதில் வந்து தேவையில்லாத எட்ஜஸ் இருக்கும் நம்மளுக்கே தெரியாமல். அந்த எட்ஜஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டெலிட் எரேசர் ஃபைல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி அதை டெலிட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பிளாக் பண்ணி விட்டுருவோம். கண்ட்ரோல் 0. இப்போ வாட்டர் ட்ராப் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. இந்த ஐடியாவில் நீங்கள் எப்படி வேணாலும் டைரக்ஷன்ஸ் மார்க்கியூவில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டிசைன் தான். அதாவது என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் இல்லை நம்மளோட ஐடியா. சில இடங்களில் தேவைப்படுறப்ப தண்ணி வந்து ட்ராப் விழுகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ண போகிறோம். லேயர்ஸை டெலிட். இப்போ வந்து லேயர் 3 க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். லேயர் 3 எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆக இருக்குது. பேக்ரவுண்டு இமேஜோட பெருசு பண்ண வெர்ஷன் அது, அதனால் அது நமக்கு வேணும். இப்போ இது பிளாக் ஷேடோ. தேவையில்லாதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஒயிட்டு வேணும் லேயர் 2. ஓகே ஃபைன், இது வேணும் இல்லை வேண்டாம் அது டிசிஷன் உங்களோடது. சரி, எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் இ போட்டு எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ லேயர் 3 மட்டும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம எட்ஜை வந்து ஸ்மூத் பண்ணி ஆகணும். ஓகே, நம்மளோட இலையில் வாட்டர் ட்ராப் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நான் எதுக்கு விட்டுட்டேன்னா இதே ஆப்ஜெக்டை நம்ம ஆல்ட்ரு போட்டு எடுத்தோம்னா இன்னொரு பீஸ் வரும். இதை இங்கே வர்றப்போ இங்கே பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இது வரும். இதை சைஸ் சின்னதாகிக்கலாம். மல்டிப்பிளாக பண்ணிவிட்டு அதை நம்ம டேஷனை மாற்றி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்க வேண்டியது தான். கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் என்ட்ரு பண்ணுவோம். வரலாம். ஓகே, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் எந்த சந்தேகம்னாலும் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவைப்படைய வீடியோ டுட்டோரியல்ஸை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்குரியதை நான் நம்ம நெட் போர்டில் கண்டிப்பாக போடுறேன். நன்றி, தேங்க்யூ.